கருணாநிதியுடைய சாகசங்கள், தமிழில் அவர் செய்த சாகசம் என்ன அப்படின்றதையும் பேசுவோம். அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கருணாநிதியுடைய தொல்காப்பிய பூங்கா. தொல்காப்பிய பூங்கா என்பது என்ன? தொல்காப்பியத்திற்கு உரை அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் எழுதுறார், உடம்படு மெய். இதற்கு கருணாநிதி கொடுத்த உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மாணவி ஒரு ஆசிரியர் மீது காதல் கொள்கிறார், அவரை புணர வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் அவர் ஒரு நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை சென்று கட்டி அணைக்கிறாள். நீ எங்கடா போற? காடு வாங்குது, வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? தொல்காப்பிய பூங்காவில் உங்களுக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா? ஒரு சிறுமியும் ஒரு ஆசிரியனும் புணருவது, இதுதான் உங்களுக்கு கிடைத்த உதாரணமா? கலைஞர்ன்றது தமிழ்நாட்டிற்காக பாடுபட்ட ஒரு தலைவர். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன பாடுபட்டார்? 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவரை, அவர் ஒரு நூற்றாண்டு காணும் ஒரு தலைவர். மறைந்தாலும் அந்த அடையாறு ஆலமரம் கூட தான் 250 வருஷமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே.